Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ஹாய் சிவா, பாப்பா சைக்கிள் போலோ மேட்ச் விளையாடலாம். இல்ல நான் வரல, நீங்களே விளையாடுங்க. பயந்துட்டியாப்பா? ஹேய், இந்த சிவா நம்ம கூட கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப பயப்படுறான்பா. ஏய், எங்க கிட்ட விளையாடுறத நிறுத்துங்க. உங்கள மாதிரி பசங்க கூட விளையாட எங்களுக்கு பிடிக்காது. ஓ, அதான் விஷயமா? நாங்க கூட நீங்க ஏதோ பயந்துதான் ஒதுங்கி போறீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அட சும்மா பாப்பா, ஒரு கேம் விளையாடு, ஜெயிச்சுட்டா இங்க இருந்து கிளம்ப. என்ன சொல்ற? இவங்களுக்கு சரியா பாடம் சொல்லி கொடுக்கல போல இருக்கு. நாம சொல்லி கொடுத்துட்டு வருவோம். இப்ப புரியுதா யாரு புலி யாரு எலின்னு? பயப்படாதீங்கப்பா, இந்த ஒரு கேம்க்கு நாங்க கூப்பிட மாட்டோம். நில்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. நாங்க உங்களுக்கு கேம் சொல்லி கொடுக்குறோம். ரேவா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நதியில நான் ஒரு போட்டை பார்த்தேன். ஆமா, நானும் தான் பார்த்தேன். ஆனா அதை இப்ப காணுமே. அட, இந்த போட் எப்படி மோட்டார் போட்டா மாறுச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இத ரோல் பண்ணி எடுத்துட்டு போன மாதிரி தானே ஞாபகம் இருக்கு. ஒருவேளை இது வேற போட்டும் இருக்கலாம்ப்பா. இல்ல, அது அதே போட் தான். அங்க பாரு, அதுல ஈகிள் போட்டோ வரைஞ்சிருக்கு. ஆமா, அது அதே போட்டு தான். ஆனா அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க இருந்தது? அது திடீர்னு எங்க இருந்துப்பா வந்தது? ஒருவேளை இது ஏலியன் போட்டா இருக்குமோ? அப்பா வேணாப்பா, கிளம்பலாம். ஏலியன்ஸ் இல்ல, இது ஹியூமன்ஸ் தான். இந்த போட்ல என்னமோ இருக்கு, எதையும் மறைச்சு எடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி தான். போலீஸோட கண்ணுல மண்ணை தூவிட்டு அந்த கொள்ளக்காரங்க வேர் ஹவுஸ்ல இருக்கிற டைமண்ட கொள்ளடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே, இதுதான் வேர் ஹவுஸ். ஷிப்ல இருந்து கொண்டு வரப்படுற எல்லா வைரத்தையும் இங்க தான் பாதுகாப்பா வைப்பாங்க. கொள்ளக்காரங்க இங்க இருந்து தான் திருடி இருக்காங்க. திருடங்க ரோடு வழியா வந்தாங்களா இல்ல நதி வழியா வந்தாங்களான்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. லட்டு சிங் சார், சொல்லுங்க, இந்த திருட்ட பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் கொஞ்சம் சொல்லுங்க. என்ன தெரியுமா? என்ன பார்த்து என்ன தெரியும்னா கேக்குறீங்க? என்னவோ நான் அவங்களோட கூட்டு சேர்ந்து திருந்த மாதிரி இல்ல இருக்கு. நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். எல்லா இடத்துலயும் நான் பாதுகாப்பா பலப்படுத்தி வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள யாரும் போக முடியாத அளவுக்கு கரண்ட் வச்சிருக்கிறேன். திருட இந்த மாதிரி தொட்டான்னு அதாவது என்ன விஷயம்னா, என்னோட ஏரியாவுல திருட்டுன்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த லட்டு சிங் ஏரியாவுல எவனும் திருடவே முடியாது. போலீஸும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் திருட்டு நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த திருட்டு ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரியல. அடுத்த பிரேக்கிங் நியூஸ் வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருங்க. உங்களோட அபிமானமான நியூஸ் சேனல். நதியில போட்டு, வேர் ஹவுஸ்ல டைமண்ட் திருட்டு, ரெண்டுத்துக்கும் ஏதாவது எனக்கு என்னவோ இது அந்த போட்ல வந்தவங்க செஞ்ச வேலையாதான் இருக்கும்னு தோணுது. முதல்ல இந்த இடத்துல தான் அந்த போட் ரோலிங் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தது. அப்புறம் டக்குன்னு காணாம போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு
மோட்டார் போட் மாதிரி நல்லா ஸ்பீடா திரும்பி போய்கிட்டு இருந்தது. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, அது எங்க மறைஞ்சிருந்தது? அது ஏலியன்ஸ் போட்டு தான்ப்பா, அதனாலதான் அது மறைஞ்சு போயிருக்கு. யுடி, முதல்ல நீ இப்படி உளறத நிறுத்து. சிவா, அங்க பாரு, அதுதான் இருக்கிறதுலே பெரிய ராக். ஒருவேளை அந்த போட் அதுக்கு பின்னாடி இருந்தா அது யாரு கண்ணுக்குமே படாதுல்ல? ஆமா, வாங்க அங்க போய் பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி போட் மறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. எஸ், போட் இந்த ராக்குக்கு பின்னாடி தான் இருந்திருக்கு. அதனாலதான் நம்மளால அங்க இருந்து பார்க்க முடியாம போயிடுச்சு. அவங்க செய்ய வந்த வேலையை இங்க இருந்து தான் செஞ்சிருக்காங்க. அப்படின்னா நீங்க என்னமோ இருக்குன்னு சொல்ல வரியா? அட, இங்க ஒரு கேவ் இருக்கு பாரு ரேவா. வா, அது உள்ள போய் பார்க்கலாம். அங்க பாரு, கீழே நம்ம விழுந்திருக்குப்பா. இந்த ராப்பர்ஸ் எங்க இருந்துப்பா வந்தது? இங்க ஏணி இருக்கு, அத பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. நம்ம திரும்பி போயிடலாம் வாங்க. உனக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் பக்கத்துல நான் இருக்கிறேன்றத மறந்துடாத. இது ஏதோ பேக்யார்ட் மாதிரி இருக்கு. அப்படின்னா நம்ம வேர் ஹவுஸ்ல தான் இருக்கோமா? இங்க இருந்து தான் அந்த டைமண்ட்ஸ் காணாம போயிருக்கு. அப்படின்னா அவங்க இந்த வழியா தான் இங்க வந்திருக்காங்க. உள்ள இருந்து ஒருத்தர் டைமண்ட்ஸ் கொடுத்திருக்கா. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு அவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்கா. வாங்க. ஓகே, நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சு. அந்த டைமண்ட் இங்க இருந்து தான் காணாம போயிருக்கு. வாங்க. மெதுவா நடந்து வாயா. நான் மெதுவா தான் நடந்து வந்துகிட்டு இருக்கேன். பின்னாடி தான் யாரோ ஓடிக்கிட்டு இருக்காங்க. யாரது? பயந்து ஓடிட்டாங்க போல இருக்கு. வா போய் நம்ம பாஸ் கிட்ட சொல்லுவோம். அந்த ஏலியன்களை என்ன பண்றது? அது ஏலியன் கிடையாது. நம்ம இங்கே இருந்து வெயிட் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க, என்னன்னு போய் பார்க்கலாம். அடடா, லட்டு சிங் சாரோட போனுக்கு வேற லைனே கிடைக்க மாட்டேங்குது. நீங்க இங்கேயே ரெடியா இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். கிழவை, மாஸ்டர் லோபோ, இதோ இருக்குங்க உங்க வைரம். சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அருமையாயிருக்கு, ரொம்ப அருமையாயிருக்கு. இந்த வைரம் மினுமினுப்போட ரொம்ப அழகாயிருக்கு. பாஸ்,
இன்னைக்கு அந்த ட்ரைனேஜ் பைப்ல யாரோ இருந்தாங்க. நாங்க சேஸ் பண்ணிட்டு போனோம், ஆனா தப்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் நாம அந்த பக்கம் போகாம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன வளரிக்கிட்டு இருக்கீங்க? அவங்களுக்காக என் வேலையை நீங்க நிப்பாட்ட சொல்றீங்களா? இங்க நடந்துகிட்டு இருக்க இந்த விஷயத்த எப்படியாவது லட்டு சிங் சார் கிட்ட சொல்லியே ஆகணுமே. லோபோ சார், பின்னாடி போலீஸ்காரங்க வந்து எதையோ தேடிக்கிட்டு இருக்காங்க சார். அதோ அந்த பக்கத்துல இருந்து தான் வந்தாங்க. போலீஸ் இந்த இடத்துலயா? போங்க போய் பாருங்க. என்னப்பா வெளியே யாரையுமே காணோம்? ஹேய் ஹேய், அவனை பிடிங்க. அவன் எல்லா வைரத்தையும் எடுத்துட்டு போறான். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் வாங்க, இங்க இருந்து கிளம்பலாம். அவனை புடிங்களேண்டா. லட்டு சிங் சார், நீங்க எங்க இருக்கீங்க? ரொம்ப நேரமா நான் உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வேர் ஹவுஸ்ல இருக்கேன்ப்பா. அப்ப சரி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், அதை கேளுங்க. ஓகே, சொல்லு. விக்கே, ஆனா பாத்தீங்களா, இப்பதான் பொண்ணு பார்க்க போய்கிட்டு இருக்கேன். இனி எனக்கு கல்யாணம் ஆகாது போல இருக்கேன். விக்கே, லட்டு சிங் சார், இந்தாங்க பேக். இதுக்குள்ள காணாம போன எல்லா வைரமும் இருக்கு. வெரி குட் சிவா, நீ ரொம்ப அருமையான வேலை பண்ணிருக்க. நான் இத செய்யணும் தான் இருந்தேன். சாரி லட்டு சிங் சார், இந்த வைரம் எனக்கு சொந்தமான வைரம். என்ன பண்றது? இதை இப்ப நான் இங்கிருந்து எடுத்துட்டு போக போறேன். மரியாதையா நின்னுடுங்க, இல்லன்னா நான் சுட்டுடுவேன். புல்லட் இல்லாத துப்பாக்கிய வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க லட்டு சிங் சார்? இதுல புல்லட் இல்ல. இல்லையா? நான் காட்டட்டுமா? பாத்தீங்களா? இப்ப இது காலி தானே? என்ன நீ ஏமாத்துறியா? அவனை புடிங்க.
அவனை புடிங்க. மாட்டிக்கிட்டியா? இப்ப போங்க, அவனை புடிச்சிட்டு வாங்க. இப்ப எங்க போக போற? லட்டு சிங் சார், இப்ப அந்த வைரம் பணமா மாற போகுது. சிவா, என்னாச்சு சிவா? ஒரு மீனை கூட காணுமே. Oh!
இல்ல, நான் ஒரு சின்ன பையன் கிட்ட தோக்க மாட்டேன். பையனை மட்டும் சொல்லிடாதீங்க. என்னோட பேரு சிவா, புரியுதா அங்கிள்? சிவா. லட்டு சிங் சார், முதல்ல இவரை அரெஸ்ட் பண்ணுங்க. ஏய் எழுந்துரு. இந்த லட்டு சிங்க சாதாரணமானவன் நினைச்சியா? உள்ள போடவா. இவா, நீ இந்த லட்டு சிங்குக்கு உதவி செஞ்சு மறுபடியும் இந்த ஊரோட மானத்தை காப்பாத்தி இருக்க. உனக்கு ரொம்ப நன்றி. ஏ மொட்டை, வா போலாம். சிவா, நீ இந்த விஷயத்தை எப்படி பண்ணன்னு சொல்லு. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிய வந்தது? இதுக்கெல்லாம் காரணம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.